ஹாய், ஹலோ. இன்னைக்கு நான் எதுவும் பண்ணல. மார்க்கெட்டும் வாட்ச் பண்ணல. ஆக்சுவலா இன்னைக்கு தான் முதல் நாள் வேலைக்கு போயிருக்கிறேன். ஓகே. அரௌண்ட் ஒரு 8:30 9க்கு தான் கரெக்டாக போய் வான் பண்ணேன். ஸோ மார்க்கெட்டை பார்த்தேன். நல்ல ஒரு கேப் அப் ஆகி டவுன்ஃபால் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 12:40க்கு மேலே சைடு ஆயிட்டு. நேற்று என்ன நான் சொல்லியிருந்தேன் எனக்கும் தெரியல. அதனால அதை பற்றி பெருசாக பேசுகிறேன். ஓகே, இன்னைக்கு என்ன இருக்குன்னு என்னோட அனலைஸ்ல ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆனது கேப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 80 வரும் போடணும். 105 பாயிண்ட்ஸ் கேப்போ ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆனதுமே ஒரு லாங் பேஜ் கண்டல் இண்டிகேட் பண்றோம் செல்லர்ஸ் கமிட் பண்றாங்க அப்படின்ட்டு. செகண்ட் கேண்டில் வருது, தேர்ட் கேண்டில், ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு ரிவர்ஸ் வந்திருக்கு 9:30 போல. இந்த பேக் டெஸ்ட் பண்ணுங்க. 9:30 ஒரு ரிவர்ஸ் வருது. நான் என்ன பண்ணேன், இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு யூனிவர்சிட்டி ட்ரா பண்ணி பார்த்தேன். இந்த இடத்துல பார்த்தோம்னா 0.618. இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் ஃபெயிலியர் ஆகுது. இது பிரேக் அவுட் ஃபெயிலியர் ஆச்சுன்னா இதோட கண்டினியூஷன் இண்டி வச்சுக்கலாம். ஃபைலில் போட்டால் அவங்க வந்து ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா இங்கே 618 இங்கே ரிவர்சல் ஆகி வருது. அப்போ 618 பிரேக் பண்ணி 1.618 வரும். லைக் இந்த லெவல் வந்துருச்சுங்களா, 0.618 இது போதும். இதை வந்துட்டு ஒரு ரிவர்சல் கிடைக்கு. இந்த ரிவர்ஸில் பார்த்தோம்னா நேரத்தோட சப்போர்ட் இங்கே வந்துருக்கு. லைக் நம்ம ரெஸ்டன்ஸாக இருந்துருக்கு. அதே பாயிண்ட் வந்து மார்க்கெட் பிரேக் அடிச்சு அதை வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் மாதிரி எடுத்து லைக் இங்கே பாருங்க ட்ராப் பண்ணேன். பெருசாக நினைக்க வேண்டாம், எனக்கு ஒன்றும் தெரியாது. இது ஒரு சம்திங் சும்மா இது பிரேக் அடிக்குது, ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் அகைன் மூவ் ஆகுது. ஆனால் சைட்வேஸ் இருக்கு. நெக்ஸ்ட் இதை பிரேக் அடிச்சு கேப் அப்பு செலர் வந்து பொட்டிட்டு தலைமுன்னாடியே இறங்கணும். ஸோ சொன்ன மாதிரி தான் இந்த 618 ரிவர்ஸ்லாம், அதாவது இந்த ஏரியா இங்கேருந்து இதுக்கு ட்ரா பண்ணிங்கன்னா 618 இந்த இடத்துல வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதை பிரேக் பண்ணோன்னா அடுத்த சப்போர்ட் வந்து எங்கன்னா 1.618. அது இங்கே வந்துச்சு. அந்த 1.618 ரிவர்சல் ஆல்சோ பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அதுக்கு ரிவர்சல் ஆனவன் ஒரு அதே மாதிரி இங்கே பார்த்தோம்னா இங்கேருந்து இது வரைக்கும் ட்ராப் பண்ணா 618 வருதுங்களா. இந்த ஏரியாவுக்கு வந்துட்டு மார்க்கெட் அதாவது மூவ் பண்ண முடியல. ஒருவேளை அது பிரேக் பண்ணியிருந்தா அதோட டார்கெட் வந்து இங்கே வந்துருக்கணும். இதுதான் அதோட டார்கெட்டு. பட் வந்து சைட்வேஸ்லேயே இன்னைக்கு காலத்தை ஊற்றிட்டான். நேற்று நான் பிளான் பண்ணது தான். ஏன் இப்படி பிளான் பண்ணியிருக்கேன்னு நான் சொல்கிறேன். ஓகே, இங்கே ஒரு சைட்வேஸை போட்டு அதே சைட்வேஸ் தான் இந்த லோ பிரேக் பண்ணியிருந்தாலும் பிரேக் பண்ணால் என்ட்ரி எடுக்கலாம். நான் தான் பிளான் பண்ணியிருக்கேன். இது பண்ணும்போது ஒரு என்ட்ரி எடுக்கிற மாதிரி எடுத்திருந்தோம்னா மேபி இதை வரைக்கும் ட்ரேட் பண்ணலாம். பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஓகேவா, இந்த நம்ம மோஸ்ட்லி இதோட வச்சுக்கிடுங்க. ஏன்னா ரொம்ப எதிர்பார்க்க வேண்டாம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே காலம் போயிட்டு அதோட சைடஸ்லேயே போட்டோம். நாளைக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்ட்டு பார்த்தோம்னா இந்த இங்கே பாருங்க இன்னைக்கு பார்ட்டிசிபென்ட் எஃப்ஐடிஎஸ் கிளைண்ட்ஸில் என்ன பண்ணியிருக்காங்கன்ற ஒரு டேட்டா கிடைக்கும். நீங்கள் என்எஸ்சி சைட்லேயே அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னைக்கு பார்த்தோம்னா
ரீட்டைலர்ஸ் நம்மள மாதிரி ஆட்கள் என்ன பண்ணிருக்காங்க, காலை பை பண்ணிட்டு போய் செல் பண்ணி வச்சிருக்காங்க. மேலே போக நம்பியிருக்காங்க. அப்படியே ஆப்போசிட்டா பார்த்தோம்னா ப்ரோ ப்ரோ மேனேஜர்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, காலை செல் பண்ணி விட்டு பொட்டையும் பை பண்ணிட்டாங்க. ஓகே, எஃப்ஐஎஸ் என்ன பண்ணியிருக்காங்க, காலை செல் பண்ணிட்டு பொட்டையும் பை பண்றாங்க. ரெண்டு பேரும் நெக்கா இருக்காங்க. நம்ம நல்லா லாஸ் பண்ணுவாங்க. ஓகே, மார்க்கெட்டை என்ன நடந்துச்சு சொல்ல போனா, சின்ன இது வைப்போம். ஆல்ரெடி மார்க்கெட் இங்க இருந்து மோஸ்ட் இவ்வளோ தூரம் ஏறிக்கலாம், இவ்வளோ தூரம் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 1.89%. என்ன இருக்கும், காலோட ப்ரீமியம் எல்லாம் எதிரிடும். சரியான பீக்ல மீன்ஸ் நல்ல வேல்யூல இருக்கும். ஆனா அதே நேரத்துல இந்த இருக்க புட்டோட ஏரியாவில் இருக்கிற புட்டு எல்லாம் பார்த்தோம்னா சீப்பா இருக்கும், ரொம்ப லோவா. நேத்தே பார்த்திருந்தோம்னா நேத்து பாருங்களேன், செல் செல் பண்ணியிருப்பாங்க. காலைல ஃபுல்லா செல்லிங்ல இருந்திருப்பாங்க. மீன்ஸ் வந்துட்டு நாளைக்கு சைடு வேஸ் தான் ஆகும் அப்படின்ற பிளான்ல. நான் எதிர்பார்த்தது சைடு வேஸ் தான் போகும்ட்டு. பட் நல்ல ஒரு ட்ரெண்டிங் ஃபால் தென் சைடு வேஸ். நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்ட்டு பார்த்தோம். நம்மளால கணக்கு எடுத்துக்கூடாது, ஆப்போசிட்டா தான் இருப்பாங்க. காலை செல் பண்ணிட்டு பொட்டையும் பை பண்ணியிருக்காங்க. நாளைக்கு வந்து அதாவது கொஞ்சம் பொசிஷன் மேக் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு வந்து ஒரு ரேஞ்ச் செட் ஆகிருக்கு. இந்த ரேஞ்ச் பிரேக் அடிக்கிற வரைக்கும் நாளைக்கு பெரிய மூவ்மெண்ட் இருக்காது. அது வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் சைடு வேஸ் தான். இதுதான் இந்த ரேஞ்சு. நாளைக்கு கணக்கு எடுத்துங்க. இந்த ரேஞ்சை பிரேக் அடிக்காத வரைக்கும் மார்க்கெட் ஃபுல்லாக நாளைக்கு சைடு வேஸ் தான். whatever it is. மேபி நாளைக்கு சைடு அடிக்கிறோம். ஒரு வேளை நாளைக்கு இப்படி இருக்கிறவன் இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கான் நெகட்டிவ் தான் இருக்காங்க. ஒரு மேபி நாளைக்கு ஒரு 70 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் கேட்டோம் வச்சுக்கோங்களேன். இங்க இருந்து இந்த ஏரியாவில் ஓப்பன் ஆகணும், ஓகேங்களா. மார்க்கெட்ல ஒரு சம்திங் ஒரு பையர் ஸ்டாண்டர்ட் வருது. அப்படி மூவாயிரம் இங்கே வரணும்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஏறணும், உடனே பை பண்ணக்கூடாது, வெயிட் பண்ணணும். லைக் இப்படி வரணும், இப்படி வந்துட்டு உடனே சடனா இப்படி பிரேக் ஆகணும். பிரேக் ஆனதுக்கப்புறம் இந்த லெவலை அப்படி ஹை பண்ணி இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் அகைன் இப்படி போனோம்னா தான் இந்த லெவல்ல தான் பை அடிக்கணும். நீங்க அடிச்சா இது வரைக்கும் எதிர்பார்க்கலாம். சரி, இங்கே கூட போகுது, அடிச்சிடலாம். இந்த இடத்துல உடனே ரிவர்சல் ஆகணும்னா ரிவர்சல் ஆனவன் ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு இப்படி ஏறலாம், இந்த இடத்துல பை அடிக்கும். இப்போதான் இவ்வளோ எதிர்பார்க்கலாம். கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியாது, ஏன்னா சைட்வேஸ் மார்க்கெட் தான், ரொம்ப ஸ்லோவாக போகலாம். ஓகே, பேசுன மாதிரி தான் நாளைக்கு சைட்வேஸாக தான் இருக்கும். ஒருவேளை இப்படி ஆகலாம்ல, எல்லா பாசிபிலிட்டி இருக்கு. தம்னா இப்படி போட்டுக்கலாம். இப்போ ட்ராப் பண்ணாலே நமக்கு ஐடியா கிடைக்கும். இன்னும் சைட்வேஸ் நல்லாவே செய்யலாம்.
இந்த லெவல் இருக்காங்கல்ல, இந்த லெவல் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல். ஒருவேளை இதை பிரேக் அடிச்சானா இவன் தான் டார்கெட். என்னோட அனலைஸ் அது இதேதான், எக்ஸாக்டா ஆப்போசிட். யூனோ தட்ஸ் எக்ஸாக்ட் ஆப்போசிட். இது வெளியே போட்டுக்க. அங்க பிரேக் அடிச்சானா இதுதான் டார்கெட். இப்போ ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேபி இருக்குங்களா நாளைக்கான மேக்ஸிமம் போகிற டிஸ்டன்ஸ் ஃபார் மை கால்குலேஷன் ட்ராப் பண்ணிடலாமே எக்ஸாக்டா. எப்படி இங்கே தான் ஓப்பன் ஆகும், நியூட்ரல். ஓகே, இங்கே ஓப்பன் ஆகலாம் வச்சுக்கிடுங்க. ஓகேவா, இப்படி வரும். இப்படி சைடு வேஸ்ட் அடிச்சு இங்கே வந்துட்டு இப்படி போய் அப்புறம் இப்படிதான் காலத்தை ஓட்டிட்டு இருக்கோம். ஒருவேளை இப்படி கூட ஆகலாம். இது ஒரு வியூ. இல்லைன்னா இங்க இருந்து இப்படி ஏறி இப்படியே இங்க சைடு வாஷ் அடிச்சு ஒரு செகண்ட் ஹாஃப்ல 10 மினிட்ஸ் இப்படி இப்படி போகலாம். வேற எங்க அதான் டார்கெட்டு வரைக்கும் வரலாம். இல்லைன்னா நாளைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சைடு வாஷ் ஆகும். ஓகே, நாளைக்கு இம்பார்ட்டண்டாக இதை மட்டும் நோட் பண்ணி வைக்கிறேன். ஒருவேளை நான் லைவ் பண்ண மாட்டேன், எப்ப மாட்டேன். இருந்தால் இதுதான் நடக்கும், என்னோட வியூவா இருக்கும். இல்ல இவ்வளவுதான் மொத்தம் மார்க்கெட்டுக்கான ஸ்பேஸ். இதுக்குள்ளதான் மார்க்கெட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கோம். நல்லா லேர்ன் பண்ணுங்க, டெஸ்ட் பண்ணுங்க. நானும் நிறைய பேக் டெஸ்ட் பண்ணிட்டேன், அப்லோட் பண்ணுறேன் வீடியோஸ். எந்தெந்த முறை நான் கற்றுக்கிறேன் அப்படின்ட்டு எனக்கு நிறையா சொல்லிக் கொடுங்க, எப்படியெல்லாம் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு. கமெண்ட்ஸில் போடுங்க உங்களுக்கு என்ன தோணுதோ, நானும் அதை படித்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து வழக்கம் போல தான். சென்செக்ஸ் எக்ஸ்பீரி வேற அவ்வளோ டீப்பாலாம் எனக்கு தெரியாது. இந்தியா விக்ஸ் என்ன பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா, பால் வந்திருக்கு. இந்த பாலுக்கு மார்க்கெட்டுக்கு ஏறல, என்னமோ நடந்துட்டு இருக்கு. பத்தானா 97க்கு போயிட்டு கீழே வாங்கிட்டு இருக்கோம். 4 விட்டு போயிட்டு இருக்குது இந்தியா காசு. சொன்னா போல்தான். எனக்கு இந்த கேஸ்ல ஒரு சரியான ஷார்ட் கவரிங் வரும். 1000 பாயிண்ட்க்கு ஒரே நாள்ல நகரும். அப்போ அதை என்னைக்குன்ட்டு. ஓகே, பாய். See you tomorrow.